இந்த கருணாபுரம் பகுதியில் மட்டும் 15க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இந்த கருணாபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களை சேர்ந்தவர்களும் இந்த விஷசாராயத்தை வாங்கி அருந்தியிருக்கிறார்கள். இந்த விஷசாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு நேற்று காலையில் 4 பேர் வரை உயிரிழந்த சூழலில் நேற்று மாலைக்கு மேலே பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. கிட்டத்தட்ட 127 பேர் வரை மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த சூழலில் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 35ஐ தாண்டியிருப்பதாக தகவல். இந்த சூழலில் தான் கருணாபுரம் பகுதியில் எங்கு இந்த விஷச்சாராயம் விற்கப்பட்டது, இது எவ்வாறெல்லாம் சென்றது அப்படின்றத வடக்கு மண்டல ஐஜி நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஒரு 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் இப்போது வடக்கு மண்டல ஐஜியை நேரடியாக இந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தி வருவதை காட்சிகளில் பார்க்கிறோம். செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரத்துடன். கோபிநாத், வடக்கு மண்டல ஐஜி நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களிடமும் விசாரணையை மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில தற்போது இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. உடன் டிஐஜி இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து இன்று காலை இந்த பகுதியில முழுவதுமாக காவல்துறை அதிகாரிகள் சம்பவம் இடம், மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து அவர் விசாரணை மேற்கொண்டார். தற்போது கருணாபுரம் பகுதியில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதியில நேரடியாக நிதியுதவி அல்லது ஆறுதல் கூறதுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதற்காக இந்த பகுதியில அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரவேற்று இந்த பகுதி வருவதற்காக வழித்தடங்கள், சாலைகள், அதே போல இடுகாட்டிற்கு கொண்டு செல்வது. அதாவது பாத்தீங்கன்னா இவர்களுடைய ஒரு சிலர் புதைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க, ஒரு சிலர் எரிக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உடல்களை கொண்டு செல்ல அதற்கான வழித்தடங்களையும் தற்போது வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் தற்போது இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட தகவல் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, வடக்கு மண்டல ஐஜி நேரடியாக ஆய்வு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த சூழலில் இவர்களுடைய உடல் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அமைச்சர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பாஜக மாநில தலைவர் எல்லாருமே வர இருக்கிறாங்க. அது தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? கண்டிப்பாக நரேந்திர நாயர் இந்த பகுதியில் முழுவதுமாக கருணாபுரம் பகுதியில உடல்கள் கொண்டு செல்லும் பகுதி, அதே போல விஐபிஸ் வரக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வருவதா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி வருவதாலும் சரி, அண்ணாமலை வருவதாலும் சரி, இந்த பகுதிக்குள்ள அவங்க வெளியில போனோம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நீதிமன்ற சாலை வழியாக வந்தால் மிக குறுகிய பாதை, சுமார் 100க்கும் மேற்பட்ட ஒரே நேரத்தில் வந்தால் அந்த பகுதியில உள்ளே வெளியே போக முடியாத ஒரு நிலை இருக்கு. ஒரு பக்கம் உள்ளே கருணாபுரம் உள்ளே வெளிப்பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் புதிய கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் வழியாக வெளியே அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் நரேந்திர நாயர் பார்த்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இறுதி ஊர்வலத்திற்கு உடல்கள் கொண்டு செல்லும் பாதை அதையும் ஆய்வு மேற்கொண்டாரு. எவ்வளவு தூரத்துல இருக்கு, இவங்க குடியிருப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு, இங்கிருந்து சுடுகாடு எந்த அளவுல இருக்கு, அந்த பாதையை ஆய்வு மேற்கொண்டாரு. பிஏபிஎஸ் வரக்கூடிய இந்த பாதையை தற்போது வடக்கு மண்டல ஆய்வு செய்து வழிகள் சரியா இருக்கிறதா, கார்கள் வெளியே போக முடியுமா, இந்த தகவல்களையும் நேரடியாக அதிகாரிகளை சேகரித்து வர்றாரு. வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகள் உடன் இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல சங்கராபுரம் சாலை இந்த வழியாக வெளியே போறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் நரேந்திர நாயர் மேற்கொண்ட காட்சிதான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கருணாபுரம் பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். சாலை முழுவதும் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. விஐபிஎஸ் வரக்கூடிய அனைத்து வழிகளிலும் காவல்துறை குவிக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்யற தகவல் காட்சி தான் தற்போது பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.